ஹலோ கைஸ், திஸ் இஸ் ஜேகே ஃப்ரம் ஜெர்பின் கேபிட்டல்ஸ். இன்றைக்கி மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு செம்மையான ஒரு பிளட் பாத் தான். இன்றைக்கி எல்லா போர்ட்ஃபோலியும் கண்டிப்பாக அடி வாங்கிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ என்னுடைய போர்ட்ஃபோலியோ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான், ஃபுல்லாமே ரெடியூஸ் தான், எல்லாமே அப்படி தான் இருக்குது. நான் நேற்றே சொல்லியிருப்பேன், நிஃப்டியோட ப்ரீவியஸ் கேண்டில், அதாவது நேற்று ஃபார்ம் ஆனால் டே கேண்டில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீவியஸ் கேண்டில் ஒரு டோஜி மாதிரி இருக்குதுன்னு நான் நேற்றே சொல்லியிருப்பேன். நான் இந்த டோஜி கேண்டில் எப்படி ஃபார்ம் ஆயிருக்குன்னா, ப்ரீவியஸ் கேண்டிலோட ஸ்டாப் லாஸாக ஹிட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த மாதிரி ஃபார்ம் ஆகுதுன்னா கண்டிப்பாக மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் இருக்க சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ நாளைக்கு பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள் நான் சொல்லியிருப்பேன் நான். ஸோ அந்த வீடியோ பார்த்தவங்களுக்குலாம் தெரியும். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் அதே மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் என்னென்னா கொஞ்சம் கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு. ஸோ கேப் அப்பில் ஓப்பன் ஆகி அப்படியே பார்த்தீங்கன்னா எங்கேயுமே வந்து நிறுத்தவே இல்லை. கரெக்டாக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த 15 மினிட்ஸ் கேண்டில் வந்து பிரேக் அவுட் ஆச்சு. ஸோ பிரேக் அவுட் ஆன பிறகு இந்த கேப் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த கேப்பை ஃபில் ஆகும். அகைன் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகி மேலே போக சான்சஸ் இருக்குது. ஏன்னா கேப் அப்பில் ஓப்பன் ஆகிருக்கு, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ ஆனால் அடுத்த கேண்டிலே பாருங்கள் எவ்வளோ பெரிய கேண்டில், அடுத்த ஒரு 2-3 கேண்டிலுக்கு ஃபார்ம் ஆன பிறகு கரெக்டாக 1 o'clock போல் ஆரம்பிச்சு தான் இந்த இடத்துல லோவும் பிரேக் ஆகி ப்ரீவியஸ் டே 3 டே உள்ள லோ இந்த இடத்துல பிரேக் ஆச்சு. பிரேக் அவுட் ஆன பிறகு அதுக்கப்புறம் நான் ஸ்டாப் தாங்க, எங்கேயுமே நிற்கவே இல்லை. கரெக்டாக பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபுல்லாக போயிட்டு இருந்தது. ஒரு 2 மணிக்கு வந்து 2:15 தான் நிப்பாட்டு. நான் வந்து ஏதோ டீ குடிக்கிறதுக்கு நிப்பாட்டுற மாதிரி இந்த இடத்துல நிப்பாட்டி கொஞ்சம் க்ரீன் கலர் கேண்டில் போட்டான். அதுக்கப்புறம் அப்புறம் அங்கே அடுத்த ஒரு கேண்டில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மார்க்கெட் க்ளோசிங் டைம் வரைக்குமே வந்து செல்லிங் ப்ரெஷர் தான். இங்கே பாருங்கள், இந்த இருக்க கேண்டில் பாருங்கள், இந்த மாதிரி கேண்டில் ஒரு மார்புஸ் கேண்டில் சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்ட்டு, ஒரு விக்கே இல்லை இதில். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு, நான் ஓப்பனிங் க்ளோஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னாலே செல்லிங் ப்ரெஷர் ஹெவியாக இருக்குன்னு அர்த்தம், ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி இன்றைக்கி மார்க்கெட் இருக்கிறது காரணம் ஏன்னா இத்தனை நாளாக ஃபுல்லாமே மார்க்கெட் வந்து ஹெவி ட்ரெண்டில் போயிட்டு இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி நியூஸ் எது வந்திருக்கான்னு எனக்கு தெரியல, பட் நியூஸ் பேசிஸில் கண்டிப்பாக இருக்காது. ஏன்னா இது வந்து டெக்னிக்கல் பேசிஸாக வந்து நான் பார்த்துட்ருக்கேன். ஸோ நியூஸ் வந்து இருந்துச்சுன்னா இன்றைக்கி ஈவினிங் தான் சொல்லுவாங்க, அது என்ன நியூஸ் இருந்துச்சுன்னு சொல்லி ஈவினிங் தான் தெரியும். பேங்க் நிஃப்டி அதே மாதிரி தாங்க. நேற்றுக்கு முந்தின நாளே, அதாவது மண்டேவே நான் சொல்லியிருப்பேன், இது வந்து ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் மாதிரி ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. கரெக்டாக ஹைட் இருக்குது, 2 ஷோல்டர் வேறு இருக்குது. இந்த லைன் வந்து பிரேக் அவுட் ஆச்சுன்னா கண்டிப்பாக வந்து மார்க்கெட் கீழே இறங்கும். ஸோ அதோடைய டார்கெட் தான் நான் கீழே மார்க் பண்ணி வச்சுருக்கேன். ஆனால் நீங்கள் ஓவராலாக டே கேண்டில் எடுத்து பாருங்கள், பேங்க் நிஃப்டியில் இந்த கேப் தான் ஃபில் ஆகிருக்கு. ஆனால் இன்னுமே வந்து கேப் வந்து நிறையா இருக்குது. எங்கே இருக்குன்னா, இங்கே ஒரு சின்ன கேப் இருக்குது, அப்புறம் இங்கே ஒரு பெரிய கேப் இருக்குது. ஸோ இந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு மார்க்கெட்டு நாளைக்கே வராது. இன்னும் 1 மாதம் 2 மாதம் ஆனாலும் கண்டிப்பாக கீழே இறங்கி வர சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ இன்வெஸ்டர்ஸில் என்ன பண்ணுங்கன்னா, இந்த மார்க்கெட்டு இது வரைக்கும் வந்து இந்த கேப் ஃபில் ஆகிற வரைக்குமே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், ஒரு லாங் டேர்முக்கோ எதுக்கும் ஒன்று ட்ரை பண்ணலாம் நீங்கள், சரிங்களா. ஓகே கைஸ், இன்றைக்கி நம்மளுடைய போர்ட்ஃபோலியோ, அதாவது நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு செம்மையாக அடி வாங்கிடுச்சு. அது என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். லைவ் ட்ரேட் எடுத்திருக்கேன், லைவ் ட்ரேட்டையும் நீங்கள் செக் பண்ணிட்டு வாங்க. ஓகே கைஸ், நீங்கள் பார்த்தீங்களா லைவ் ட்ரெண்ட் எடுத்ததா. ஆக்சுவலாக இன்றைக்கி மார்க்கெட் செம்மையாக தான் மூவ் ஆச்சு. மார்க்கெட் மேலே எந்த பிரச்சனையுமே இல்லை.
ஓகேங்களா. நான் வந்து அதே மாதிரி நான் ஓவர் ட்ரேடோ எதுவுமே நான் பண்ணல. என்னுடைய சிஸ்டத்தை நான் கரெக்டாக ஃபாலோ பண்ணேன். என் சிஸ்டத்தை ரூல்ஸை நான் வந்து மீறவே இல்லை. நான் கரெக்டாக தான் ஃபாலோ பண்ணிருந்தேன். ஓகே இந்த இடத்துல என்ட்ரி எடுத்தேன். கரெக்டாக இந்த இடத்துல அதாவது பாருங்கள், சப்போர்ட் லெவல் இங்கே இருக்குது. இந்த சப்போர்ட்டுக்கு மேலே க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ அடுத்த கேனில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல க்ளோஸ் ஆச்சு. ஸோ கன்ஃபர்மேஷன் கிடச்சிருச்சு. ஸோ இந்த கேனில் என்ட்ரி எடுத்தேன். அதாவது 14.7க்கு நான் வந்து என்ன பண்ணிட்டேன், என்ட்ரி எடுத்துட்டேன். ஆர்டர்ஸ் போய் செக் பண்ணுங்கள். ஆர்டர்ஸ் போய் பார்த்து ஃபஸ்ட்டு வந்து 2.7, அதாவது 14.7னா 2.7க்கு நான் இந்த இடத்துல என்ட்ரி எடுத்துட்டேன். என்ட்ரி எடுத்துட்டு என்னுடைய ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 7,000 8,000 கிட்ட ப்ராஃபிட் போயிருக்கும். ஏன்னா அந்த ஒரு கேரில் அவ்வளோ ப்ராஃபிட் கிடச்சி நான் புக் பண்ணியிருக்கலாம். பட் ஏன் புக் பண்ணலாம், என்னுடைய ரூல்ஸ் அது இல்லை. நான் வந்து இஎம்ஐ கிராஸ் பண்ணால் தான் நான் வந்து எக்ஸிட் ஆகுவேன். ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எனக்கு அடுத்த கேன்லேயே பார்த்தீங்கன்னா அப்படியே ரிவர்ஸ் ஆகி மேலே போயிடுச்சு. இது வரைக்கும் நல்ல கேனில் தான் வந்துட்டு இருந்தது. நான் என்ட்ரி எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா அப்படியே மார்க்கெட் ரிவர்ஸ் ஆயிடுச்சு. எகைன் அதுக்கப்புறம் நான் திரும்ப வெயிட் பண்ணிட்டு அடுத்த என்ட்ரி கிடைக்குமான்னு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்ட்ரி எனக்கு வந்து அதாவது புனிஞ்சர் மேலே பிரேக் அவுட் ஆச்சு. ஆனால் வந்து நான் ஆர்எஸ்சி சப்போர்ட் பண்ணல. ஆர்எஸ்சி வந்து எனக்கு சிக்னல் கிடைக்கவே இல்லை. அதுக்கப்புறம் செகண்ட் என்ட்ரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கிடச்சிச்சு. இந்த இடத்துல எனக்கு ஆர்எஸ்சி 30 கீழே வந்துச்சு. அப்போ தான் வந்து 30 கீழே வந்துச்சு. எகைன் ஓகே நம்ம செல் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருந்தோம். பார்த்தீங்கன்னா அப்படியே திரும்ப என்ன மார்க்கெட் அப்படியே ரிவர்ஸ் ஆயிடுச்சு மேலே. ஸோ இந்த இடத்துல எனக்கு ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இந்த இடத்துல ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஸோ இதில் வந்து எனக்கு நான் எந்த மிஸ்டேக்கும் பண்ணவே இல்லை. மார்க்கெட் வந்து இப்படி தான் இருக்கும். மார்க்கெட் மேலேயும் எந்த குறையும் இல்லை. இது வந்து மார்க்கெட் கண்டிஷன் இப்படி தான் இருக்கும். அதாவது ஆப்ஷன் பையிங்கை பொறுத்த வரைக்கும் அது இல்லாமல் ஹை வாலட்டாலிட்டி, அது இல்லாமல் எக்ஸ்பைரி டே வேறு. ஸோ இந்த மாதிரி ஹை வாலட்டாலிட்டி என்விரான்மெண்ட்டில் நீங்கள் ட்ரேட் பண்ணும்போதெல்லாம் கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் வச்சு தான் ட்ரேட் பண்ணணும். ஸ்டாப் லாஸ் வச்சாலும் இப்படி தான் ஹிட் பண்ணிகிட்டே இருக்கும். அதுக்காக நீங்கள் ஸ்டாப் லாஸ் தூக்கி மேலே போடக்கூடாது. ஒருவேளை நீங்கள் ஸ்டாப் லாஸ்லாம் வந்து கொஞ்சம் அதிகமாக போடுங்க, 15% போடலாம், 20% போடலாம். எல்லா ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கும். ஏன்னா ப்ரீமியம் அப்படி இன்க்ரீஸ் ஆகுது. 50லேருந்து 100 போகுது, 100 150 போகுது, திரும்ப 50க்கு வருது. அதனால தான் இன்றைக்கி வந்து நீங்கள் மார்க்கெட்டை பாருங்கள். நீங்கள் ஒரு 3-4 தடவை வந்து மைனஸ் போயிட்டு ப்ளஸ் ஆகுது, பாசிட்டிவ் வருது, நெகட்டிவ் வருது, ரொம்ப ஹெவியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு என்ட்ரி எடுக்க முடியல. ஏன் அப்படின்னா நான் 13 அதாவது 3 மணிக்கு 3:15க்கு மேலலாம் நான் வந்து என்ட்ரி எடுக்க மாட்டேன் மோஸ்ட்லி. ஏன்னா அப்போ வந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆக சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ அதனால் வந்து என்ட்ரி எடுக்கல. ஆனால் என்ட்ரி எடுத்திருந்தாலும் நல்லா ப்ராஃபிட் கொடுத்துருக்கும். பாருங்கள், ஆர்எஸ்சி வந்து கரெக்டாக கீழே க்ளோஸ் ஆயிருக்கு. கீழே மார்க்கெட் க்ளோஸ் ஆகும்போது ஆனால் நம்மளால் 315 317 மேலே நம்மளால் ப்ரோக்கர் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. கைஸ் இந்த 50 டேஸ் சேலஞ்சை நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஃபஸ்ட்டு டேலேயே நான் சொல்லியிருப்பேன். இது வந்து என்னுடைய ஃபார்வர்ட் டெஸ்டிங் மட்டும் தான் நான் வந்து பண்ணிட்டுருக்கேன். ஓகேங்களா. என்னுடைய கேபிட்டலில் ஒரு சின்ன 10% மட்டும் எடுத்து தான் போட்டு பண்ணிட்டுருக்கேன். ஸோ இந்த ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி எப்படி நம்மளோட எமோஷன்ஸ்லாம் கண்ட்ரோல் பண்ணணும், எப்படி எமோஷன்ஸ்லாம் நம்மளுக்கு வந்து பீட் பண்ணுது, நம்ம இதனால் என்னென்ன பண்ணுறோம், ஸோ இதெல்லாம் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்காக மட்டும்தான் வந்து நான் இதை பண்ணிட்டுருக்கேன். ஓகேங்களா. ஸோ நீங்கள் நிறைய பேர் இதை பற்றி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் போட்டு பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து என்னுடைய ஓன் ரிஸ்க்காக தான் நான் பண்ணுறேன். உங்களோட ரிஸ்க்கை பற்றி எனக்கு தெரியாது. ஸோ நீங்களும் வந்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் கரெக்டாக ஃபாலோ பண்ணி மட்டும் தான் பண்ண முடியும். இந்த மாதிரி ஒரு ட்ரேடில் வந்து உங்களுடைய மொத்த கேபிட்டல் வாஷ் அவுட் ஆயிரும். ஏன்னா நீங்கள் ஸ்டாப் லாஸ் போட்டு இன்றைக்கி 10% 10% போட்டிங்கனாலே கண்டிப்பாக அது வந்து அடுத்த செகண்டே ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்கும் இன்றைக்கலாம். ஏன்னா நீங்கள் போட்ட என்ட்ரினாலே அடுத்த செகண்ட் ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்கும். ஓகேங்களா. ஸோ அதனால் பார்த்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரேட் பண்ணணும். அதே மாதிரி ஆப்ஷன் செல்லிங் பொறுத்த வரைக்கும் எனக்கு நல்லா ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. இப்போ வரைக்கும் என்னோட ஸ்ட்ராட்டஜி நல்லா போயிட்டுருக்கு இதில். ஸோ இதுவுமே பார்க்கலாம். நம்ம அடுத்து இந்த ஸ்ட்ராட்டஜி இந்த கம்ப்ளீட் பண்ண பிறகு நெக்ஸ்ட் வந்து அதையும் நம்ம வந்து அடுத்த ஒரு சேலஞ்சை ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா. ஓகே கேஸ், இன்றைக்கி வந்து நம்ம நேற்று சொன்ன ஸ்டாக்லாம் இன்றைக்கி எது என்ட்ரி கிடச்சிருக்கு, எது என்ட்ரி கிடைக்குன்னு பார்க்கலாம். ஸோ பிரிகேட் கிடச்சிருக்கு. ஃபஸ்ட் என்ட்ரி பார்த்தீங்கன்னா கரெக்டாக நான் 5 மினிட்ஸ் மார்க் பண்ணிக்கிறேன். ரூல்ஸ் வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லிப்பேன். அந்த ரூல்ஸ் நீங்கள் போய் பார்த்துக்கங்க. 12:10க்கு பார்த்தீங்கன்னா என்ட்ரி கிடச்சிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் இருக்குது. 0.5% ஸ்டாப் லாஸ் வச்சிருப்பீங்க. ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு இது ஃபெயிலியர். அண்டு செகண்ட் கேனில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேனில். ஸோ 5 மார்க் பண்ணி இங்கே என்ட்ரி எடுத்திருப்பீங்க. எங்கே என்ட்ரி பார்த்தீங்கன்னா இந்த கேனில் என்ட்ரி எடுத்திருப்பீங்க. 0.5% ஸ்டாப் லாஸ்னால் கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் இதுவும் ஹிட் ஆயிருக்கும். ஸோ 0.35 வரைக்கும் தான் போயிருக்கு. 0.5% வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்போ 2 அப்போனா 1% இன்றைக்கி என்ன ஆகிரும் உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்கும். ஸோ அடுத்து 3வது. ஓகே கைஸ், இந்த அடுத்து டாடா காஃபி பார்க்கலாம். டாடா காஃபியில் பார்த்தீங்கன்னா மார்னிங் ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேனில் வந்து நான் மார்க் பண்ணிட்டேன். இதை வந்து என்ட்ரி வந்து எப்போ கிடச்சிருக்குன்னா இந்த 9:20க்கு நெக்ஸ்ட் கேன்லேயே வந்து பிரேக் ஆகி நம்மளுக்கு வந்து இந்த க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ அடுத்த 3வது கேனில் நம்ம என்ட்ரி எடுப்போம். இந்த கேனில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இப்போ ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் கேனில் லோ, அது வந்து 0.5% மேலே இருந்துச்சு அப்படின்னாலே நம்ம வந்து ஒரு 1% கிட்ட இருக்கும். கரெக்டாக 0.5 தான் இருக்குது. ஓகே, நீங்கள் 0.5 வச்சு பண்ணுங்கள். இல்லைனா 1% வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டார்கெட் வந்து நம்ம 2% வைக்கணும். அதாவது 1% ஸ்டாப் லாஸ்னால் 2% டார்கெட். இப்போ வந்து நம்ம 1% வச்சுருந்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் அடிக்கல. 0.5% வச்சிருந்தாலும் உங்களுக்கு அடிச்சிருக்காது. ஏன்னா அதுக்கப்புறம் மார்க்கெட் கீழே வரவே இல்லை. மேலே பாருங்கள், 0.5% 1% டார்கெட் வச்சுருப்பீங்களா. ஸோ 1%னா டார்கெட் இந்த இடத்துல நமக்கு வந்து க்ளோஸ் ஆகிருக்கும். 40s அப்புறம் நம்மளுக்கு என்ட்ரி கிடச்சிருக்காது. இன்றைக்கி ஃபுல்லாமே டவுன் தான் இன்றைக்கி. பாருங்கள், ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேனில் என்ட்ரி இல்லை இன்றைக்கி. ஸோ இன்றைக்கி நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 3 என்ட்ரி கிடச்சிருக்கு. 3ல் 2 ஸ்டாப் லாஸ் ஆகிடுச்சு. ஒரே ஒரு என்ட்ரி கிடச்சிருக்கு. அது வந்து நம்மளுக்கு ப்ராஃபிட் வந்துருக்கும். ஓகேங்களா. ஸோ இதான் இன்றைக்கியுடைய என்ட்ரிஸ்லாம். ஸோ நாளைக்கு என்னென்ன ஸ்டாக் ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ ஓகே கைஸ், நாளைக்கு பார்த்தீங்கன்னா கோரமண்டல், எஸ்கார்ட்ஸ், HDFC லைஃப், பாலகிருஷ்ணா, ICICI, பாரதி ஏர்டெல், SBI லைஃப். ஓகேங்களா. ஸோ இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா நாளைக்கு உரிய இன்ட்ராடே ஸ்டாக்ஸு. இதில் 5 மினிட்ஸ் கேண்டில் பிரேக் அவுட் ஆனால் மட்டும் என்ட்ரி எடுங்க. 0.5% ஸ்டாப் லாஸ் கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணுங்கள். டார்கெட்டு நீங்கள் 1% 2% கொஞ்சம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸ்டாப் லாஸ் மாஸ்ட். ஓகேங்களா. நான் நாளைக்கு மார்க்கெட்டு கண்டிப்பாக இன்றைக்கி பண்ண மாதிரி நாளைக்கு பண்ண சான்சஸ் நிறையவே இருக்குது. ஏன்னா செல்லிங் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது. ஸோ பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஓகே கைஸ், வேறு ஏதாச்சும் இந்த வீட்டில் டவுட் இருக்குன்னா கால் பண்ணுங்கள். அதே மாதிரி நான் இன்றைக்கி எடுத்த ட்ரேட்ஸில் என்னென்ன தப்பு பண்ணியிருக்கேன் அதை வந்து நீங்கள் பார்த்துட்டீங்க, ஏதாச்சும் நீங்கள் சொல்ல விரும்பணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா. அதை பற்றி நம்ம நாளைக்கு பேசுவோம். ஓகே கைஸ், தேங்க்யூ.